ஹாய் ஹலோ முதல் மாதமே 32,000 நமக்கு சம்பளம் கிடைக்கிற மாதிரி ஒரு வேறு லெவல் பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கேருந்து ப்ரோ இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச எல்ஐசியிலேருந்து தான் பார்த்திங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்ஐசியை பற்றி தெரியாத ஆளுங்களே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாடு முழுவதும் நிறைய பிரான்ச்சஸ் பார்த்திங்கன்னா இந்த எல்ஐசிக்கு இருக்குது. இந்த எல்ஐசியில் பார்த்திங்கன்னா ஹவுசிங் ஃபினான்ஸ் தனியாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஜூனியர் அசிஸ்டண்ட் இளநிலை உதவியாளர் கேட்டகரியில் நமக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், குரூப் 4 எக்ஸாம் எழுதி நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணால் பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் கேட்டகரியில் தான் நம்மளை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே வேகன்சி பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருப்பாளருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்பை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமை கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் டிஸ்ட்ரிக்டான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வரும்போது இதே மாதிரி நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த போஸ்டிங் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எல்ஐசியிலேருந்து தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எல்ஐசியில் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் ஃபினான்ஸ் தனியாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க தான் இந்த ரெக்ரூட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இளநிலை உதவியாளர் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓவராலாக இந்தியா முழுவதும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆந்திரா, அஸ்ஸாம், சத்தீஸ்கர், குஜராத். ஸோ இதில் நம்ம அப்படியே வந்தோம்னா தமிழ்நாடு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 10 வேகன்சிஸ் இருக்குது. தெலுங்கானா 31 வேகன்சிஸ். அதே மாதிரி பார்த்தோன்னா கர்நாடகா. ஸோ நமக்கு நியர்பை இருக்கிற ஸ்டேட்லாம் நம்ம பார்த்துக்கணும். 38 வேகன்சிஸ் இருக்குது. குவாலிஃபிகேஷன் என்ன ப்ரோ, நம்ம என்ன படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டிகிரி பார்த்தீங்கன்னா 60% மார்க்கில் நம்ம பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நமக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸு, எம்எஸ் ஆஃபீஸாக இருக்கலாம், டிசிஏ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிஜிடிசி, அந்த மாதிரி நிறைய நம்ம கம்ப்யூட்டர் கோர்ஸ் சொல்லுவோம். இந்த ரிலேட்டடாக ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரிஃபர்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பேங்கிங் செக்டார்லேயோ ஸோ வேறு எங்கேயாவது ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்லேயோ நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் உண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் வச்சு தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதற்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூவில் நமக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக வெயிட்டேஜ் மார்க் கொடுப்பாங்க. ஸோ அதில் நம்ம ஈஸியாக நம்ம உள்ளே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏஜ் லிமிட் பாருங்கள், 21 வயதுலேருந்து 28 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு தான். இது ஒரு மத்திய அரசு பணி, சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் அப்படிங்கிறதுனால எஸ்சி எஸ்டி பார்த்திங்கன்னா 5 வருஷம் நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதே மாதிரி ஓபிசி பார்த்திங்கன்னா 3 வருஷம் நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அப்படி பார்த்தோன்னா எஸ்சி எஸ்டி வந்து கிட்டத்தட்ட 33 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி பார்த்திங்கன்னா 31 வயது வரைக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னா, ஸோ நம்ம ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணணும். 25ஆம் தேதி பார்த்திங்கன்னா நமக்கு போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறாங்க. 25/7 பார்த்திங்கன்னா 14/8, ஸோ அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக ஒரு பேங்கிங்க்கு ஐபிபிஎஸ் எப்படி அப்ளை பண்ணுவோமோ ஸோ அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நம்ம தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். கிளர்க்குக்கு ஈக்குவலான ஒரு போஸ்டிங் தான். அதனால் நமக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ ரெண்டுமே உண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எக்ஸாமுக்கான பேட்டர்ன் நமக்கு கொடுத்துருக்காங்க. சிலபஸ் என்னன்னும், ஸோ எந்த அளவுக்கு நம்ம எக்ஸாம் நடத்துவோம், எக்ஸாம் எப்படி இருக்கும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒன்லி இங்கிலீஷ் தான். ஸோ தமிழ்லலாம் நமக்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. இங்கிலீஷில் மட்டும்தான் எக்ஸாம் இருக்கும். 2 மணி நேரம் நமக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஜென்ரல் இங்கிலீஷு, லாஜிக்கல் ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே சேர்த்து நமக்கு 200 கொஸ்டின். மேக்ஸிமம் மார்க் பார்த்திங்கன்னா 200 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இருக்குது, நீங்களே ரீட் பண்ணிக்கலாம். சேலரி எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்தோன்னா 32,000 35,200 அப்படிங்கிறத சொல்லி. ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரீப்ளை பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.